வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ரஷ்யா நாட்டுக்கு ஒரு வேலைவாய்ப்பு. இது ஜெனரல் ஹெல்பர்ஸ் ஃபேக்ட்ரி, இந்த வேர் ஹவுஸ், வேர் ஹவுஸ்னா இந்த அமேசான் மாதிரி நிறைய அங்கே ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, இ காமர்ஸ், ஷாப் ட்ராப் ஷிப்பிங், அப்படி நிறைய குடோன்ஸ் அங்கே இருக்கும், பெரிய பெரிய சைஸ். அதில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த வீடியோக்கு பின்னாடி நான் அந்த ஒர்க்கோட அட்மாஸ்பியர் உங்களுக்கு அட்டாச் பண்ணுற பாருங்க. ஸோ இதில் வந்து ஏஜ் கிரைட்டீரியா வந்து மேக்ஸிமம் 50 வரைக்கும் போகலாம். ஜென்ரல் ஹெல்ப்பர் தான். அங்கே என்ன அவைலபிள் ஜாப் இருக்கோ அதில் பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இங்கிருந்து போகிறது இ விசா தான். அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறோம். ரஷ்யா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த நாடு. அங்கே வார்லாம் நடக்குது, அது ஒரு பக்கம். நம்ம அதுக்கு போகலை. இது நம்ம இ விசாவில் இறங்கி அங்கே நம்மளை மாதிரி ஒரு பார்ட்டி அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதில் படித்தவங்க, படிக்காதவங்க, ஈசிஆர், ஈசிஎன்ஆர், வயசு கூடினவங்க அவங்கெல்லாம் போகலாம். மற்றபடி வேறு ஜாப்லாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் விசாக்கள் இருக்குது. பட் அவங்க 2-3 months எடுக்கிறாங்க. அதுக்கு பாஸ்போர்ட் கொடுக்கணும், டெல்லி பாம்பே அப்ளை போடணும். சிலவங்க நம்பி கொடுக்கறது இல்லை, அட்வான்ஸ் நிறையா கேட்குறாங்க. விலையும் 2.25-3 அந்த ரேஞ்ச் வருது ரஷ்யா எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தால். ஸோ அநேக இது கொடுக்கறதில்ல. மோஸ்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எடுக்கிறான், எம்ப்ளாய்மெண்ட்டில் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே நம்ம வேலை பார்க்கணும்னு சொன்னால் இ விசாவில் நம்ம இறங்கிட்டு, இப்போ நம்ம துபாய் அப்படி தான் போகிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி உள்ள வேலை தான் அது. அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இது நமக்கு என்னென்ன ஜாப் அங்கே இருக்கும்னா, மாலில் கிளீனராகவோ இல்லை அசிஸ்டண்ட்டாகவோ, இல்லை வேர் ஹவுஸ் தான் நிறைய ஜாப் இருக்குது. அங்கே போனால் எத்தனை பேருக்கும் அங்கே ஜாப் இருக்குது, வேர் ஹவுஸ் தான். ஓகே, அது அல்லாது நிறைய வேற ஃபேக்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது, ஷூ கம்பெனிஸ் இருக்குது, ஒரு மற்றபடி கார்மெண்ட்ஸு, டெய்லரிங் ஒர்க்கு, அந்த ரிலேட்டட் ஒர்க் அப்படி போகலாம் இதுக்கு. ஓகே, இது 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 என்ன சேலரி இந்தியன் ருபீஸில், அது அங்குள்ள சேலரிக்குன்னா ஒரு இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் 50,000-70,000 70,000 ரபல்ஸ் பெர் மந்த். அதில் அக்காமடேஷன் கொடுத்துருவோம், ஃபுட் இருக்காது அதிகமாக, ஓவர் டைம் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்தியன் ருபீஸில் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 50 ரூபா நிற்கும். இல்லைன்னா ஒரு 45 ரூபா தான் அனுப்பிடலாம் செலவு போக. பட் தெரியல, ஒரு 7-8 மாதம் நின்று ரஷ்யன் லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க 60,000-70,000 ரூபா அனுப்புறதுவங்களும் இருக்கிறாங்க இந்த இ விசாவில் போயிட்டு. ஒரு 3-4 மாதம் பெர்மிட்டு போட்டு கொடுக்கறதுக்கு. ஓகே, ஸோ சில கம்பெனிகள் வந்து இம்மிடியட்டாக வேணும் அப்படின்னு எடுக்கவங்களும் இருக்காங்க. சிலவங்க எங்கிட்ட இப்போதைக்கு இல்லை, வேற ஒரு 4-5 மாதம் ஒர்க் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வேலை கிடைச்சா போங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த இ விசா பற்றி சொல்கிறேன். அங்கே போனால் என்ன ஆகும்? ஓகே, இ விசா போன உடனே எம்ப்ளாய்மெண்ட் அடிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இது நாட்டுக்கு போன பிறகு இவங்க எல்லாம் அங்கேருந்து அடுத்த நாட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. ஸோ அப்போ பெர்மனண்டாக இருக்கிறது இல்லை. அதனாலே அவங்க கேட்குறாங்க, வந்தால் இவர் இருப்பாரா, எத்தனை மாதம் இருப்பார், ஓடி போயிடுவாரா, நாங்கள் பெர்மிட் போட்டால் அதை வச்சுட்டு வெளியே போயிடுறாங்கங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்குது. ஸோ இது அதனால தான் இது வந்து விசிட்ரி எம்ப்ளாய்மெண்ட். நம்ம 10 to 15 days ப்ராசஸ் தான். ஓகே, இதுக்கு ஒரு சின்ன அட்வான்ஸ் எடுப்பேன். விசா போட்டு கொடுத்தா அப்புறம் டிக்கெட் அப் அண்ட் டவுன் போட்டு தான் போகணும். இது மோஸ்ட்லி டெல்லி ஃப்ளைட், இல்லைன்னா சென்னை டு டெல்லி, டெல்லி டு டைரக்ட் ஃப்ளைட் அப்படி இருக்கும். ஸோ அங்கே இறங்கினா நம்ம கிளையண்ட் அங்கே எடுத்துக்குவாங்க. ஓகே, ஸோ இதுக்கு என்ன ரீசனபிள் சார்ஜஸ் தான் ஐ வில் டெல் யூ. நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். இதில் யாராவது போகிறாங்க, இப்போ அது அல்லாமல் வேற வெல்டர், ஃபிட்டர், ஃபேப்ரிகேட்டர், அவங்கெல்லாம் இதில் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு வேற கேட்டகரி இருக்குது. அடுத்தடுத்த வேற நாடுகளுக்கு நிறைய ஸ்கில்டு ஒர்க்கு உள்ளதுக்கு இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். ஓகே, இந்த வேக்கன்சி சரி, எதுக்கு போகலானே தெரியல, எதுக்காவது ஒன்று போகணுங்கிறவங்களுக்கு இது ஓகே. ஓகே, ஏன்னா இப்போ நம்ம கல்ஃப் கண்ட்ரிக்குள்ள சம்பளம் இல்லை. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு இமீடியட்டாக நம்ம டிபார்ச்சர் ஆகிடலாம். 10 to 15 daysலேயே நம்ம இறங்கிக்கலாங்க. அங்கே உள்ளவங்க நான் அதை பார்த்து சரி பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கு யாராவது போகணும்னா கீழே நம்பரை கால் பண்ணுங்க, நான் மேற்கொண்டு விளக்க சொல்கிறேன். மற்றபடி கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் பிந்தி போவோம், யூரோப் பாருங்க, இல்லைன்னா யூரோப்லேயும் ஷெங்கன் பாருங்க அப்படின்னா அடுத்தடுத்த வேக்கன்சி இருக்குது, அதை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. கீழே உள்ள நம்பரில் எனக்கு எப்பவுமே கால் பண்ணுங்க. நான் அதனுடைய விளக்கம் உங்களுடைய ஸ்கில்க்கு தகுந்த மாதிரி, வயசுக்கு தகுந்த மாதிரி, பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவைலபிள் எது இருக்கோ அது மட்டும் பண்ணலாம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே.
Это у нас сортировка кассы идет. Bu bizlarda kassa sortirovka qilishi